ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜிஸ் பிளான்ட் கார்னர். இன்றைக்கி நம்ம பாருங்கள், ஏற்கனவே நம்ம கொடிக்காக கட்டி வச்ச குச்சியில் இந்த க்ரீன் சீட் புதுசாக வாங்கிக்கிறேன். ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறேன். இப்போ இதை முதல்ல இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம செடியை பாதுகாப்பு பண்ணுறங்க. இதை முதல் கட்டிடலாம், அப்புறம் கூட அந்த பந்தல் கட்டுற கம்பி கீழே இறக்கி கட்டிக்கலான்னு இப்போ நம்ம இந்த க்ரீன் சீட்டை மேலே போட போகிறேன். இப்போ அதுக்கான வேலையை தான் ஆரம்பிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான செலவு தான். நம்ம இருக்கிற குச்சியை வச்சு முதல்ல கட்டி வச்சுருக்க பந்தலில் இந்த துணி மட்டும் நம்ம ஆன்லைன்லேருந்து வாங்கிட்டேன். இந்த வேலையை நம்மளே செஞ்சுக்கலான்னு சொல்லி இப்போ இந்த கட்டு கம்பி பயன்படுத்துவோம் இல்லைங்க, இந்த கம்பியில் அதிலேயே வச்சு கட்டிக்கலான்னு அந்த கம்பி தான் பயன்படுத்தி வைக்கிறப்போ இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மார்ச் மாத வெயிலே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏப்ரல் மே இதெல்லாம் செடி நம்ம காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். செடி வச்சதோடு அதை பராமரிக்கிறதும் நமக்கு ரொம்ப இது. அதுக்காக தான் இந்த முடிவுக்கு வந்துருக்குது. ஏன்னா இந்த துணி கட்டினோம்னா நம்ம வெயில் உள்ளே வரும், ஆனால் இருந்தாலும் நேரடியாக வெப்பம் தாக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். கொஞ்சமாவது அந்த நிழல் உள்ளே இறங்கும். அதனால் செடி அந்தளவுக்கு வாடாமல் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த கார்னரில் நம்ம கம்பி போட்டு கட்டிட்டோம். கட்டி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஒரே துணியாக கிடைக்கல. துணி நம்ம 2 லேயராக தான் போட்டாகணும். இப்போ ஒரு பக்கம் போட்டுட்ருக்கிறேன். இப்போ போட்டு முடிச்சுட்டு அடுத்த லேயரை அந்த பக்கம் போட போகிறேன். பாருங்க, சைடுக்கும் நம்ம அந்த சின்ன சின்ன கம்பி வச்சு அப்படியே சைட்லேயுமே ஒரு ஜாயின் பண்ணி கட்டிட்டுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் லேயர் நம்ம கட்டி க்ளோஸ் ஆக போகுது. ஒரு பக்கம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த லேயர் நம்ம இந்த பக்கம் இருந்து கட்டணும். இப்போ அதை தான் கட்ட போகிறேன். இப்போ அதை கட்டி பாருங்க, அப்படியே நம்ம சைட்லேயும் இறக்கிட்டோம். ஏன்னா இப்போ நம்ம காலையிலையும் மாலையிலையும் பார்த்திங்கன்னா வெயிலோட செடிக்கு வராமல் இருக்கிறதுக்கு அப்படியே சைடில் இறக்கிட்டோம்னா அதோட வெயில் தாக்கும் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2 பக்கம் சைடையும் இறக்கிட்டேன். இப்போ அந்த 2 ஜாயிண்ட்லேயும் மேலே இருக்க 2 ஜாயிண்ட்லேயும் நம்ம இணைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கும்போது ஓப்பன் இதாகிடும், அதுவே பறந்துடும். அதனால் அதை எதாவது கட்டி வச்சிடலான்னு சொல்லி அதை கட்டிகிட்டு இருக்கிறேன் கம்பி வச்சு. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம போட்ட செட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது. இப்போ செடியோட பாதுகாப்பு ஓரளவுக்கு வெயிலேருந்து தாக்கத்துலேருந்து நம்ம காப்பாற்றிடுவோம் செடி, அந்த நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.